அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு அரசு வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கை, அதாவது 2025, 26க்கு உண்டான பொருளாதார ஆய்வறிக்கையோட முக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 பேஜ் கிட்ட பிடிஎஃப் விட்டுருக்காங்க. அதோட ஹைலைட்ஸ்ல நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு எக்ஸாம் ரிலேட்டடா என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். ஸோ ஃபுல்லா டேட்டாஸா தான் இருக்கும். நம்ம போன ஃபினான்ஷியல் இயர், அதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இயர், அதுக்கு உண்டான டேட்டாஸ் ஃபுல்லாக அந்த நம்பர்ஸாக தான் இருக்கும், டேட்டாஸாக இருக்கும். ஃபுல்லாக கொஷின் ஏரியா தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2025, 26. 2025 உலக பொருளாதாரம் எவ்வளோ இருக்குன்னா 3.3%. அதாவது உலக அளவில் பொருளாதார வளர்ச்சி 3.3% இருக்கு. அதுவே இந்தியாவில் 2024, 25 நிதியாண்டுல, அதாவது நிதியாண்டுனா என்னன்னா ஏப்ரல் டு மார்ச், அதாவது 2024 ஏப்ரல் அதுல இருந்து 2025 மார்ச் வரைக்கும், இதுக்கு இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம ஒரு நிதியாண்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலா கேலண்டர் இயர்னா ஜனவரி டு டிசம்பர் அப்படின்ற மாதிரி நிதியாண்டு பொருளாதாரம் கணக்கிடுறதா இருக்கட்டும், அப்புறம் அக்கௌண்ட்ஸ் போடுறதா இருக்கட்டும். எங்கள் டிபார்ட்மெண்ட் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டுமே ஃபினான்ஷியல் இயர் பேஸில் தான் நாங்கள் வந்து ஆடிட் பார்ப்போம். கேலண்டர் இயர் படி நாங்கள் பார்க்க மாட்டோம். ஃபினான்ஷியல் இயர், அதாவது நிதியாண்டு ஏப்ரல் டு மார்ச், இதுக்கு இடைப்பட்ட மாதத்தை தான், அதாவது ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் தான் நாங்கள் வந்து ஆடிட் பார்ப்போம். அதே மாதிரி தான் நிதியாண்டுன்றது ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் தான் இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக வந்து ஏஎம்பிஎம்ல டைம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஏஎம்பிஎம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து ஏஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். அது 2024, 25 நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 6.49% இருக்கு. அது வந்து 2025, 26 நிதியாண்டில் 7.4% இருக்கு. இந்தியாவோட பொருளாதாரம் அந்த நிலையில இருக்கிற டைம்ல நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படின்னா, பன்முகத்தன்மை கொண்ட பொருளாதாரமா இருக்கு, வலுவான உட்கட்டமைப்பு இருக்கு, வளர்ச்சிக்கு வித்திடும் கொள்கையில் வடிவமைச்சிருக்காங்க, பொருளாதார மேம்பாட்டிலும் எல்லாத்துலயுமே உள்ளடக்கிய வளர்ச்சியில வந்து தமிழ்நாடு முன்னிலை வகித்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு எவ்வளவு இருக்கு இந்திய அளவுலன்னா 4% இருக்கு. மக்கள் தொகையில நம்ம எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோம்னா 6% கான்ட்ரிபியூட் பண்றோம். அதுல 2024, 25 நிதியாண்டுல தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது தமிழ்நாடு எவ்வளவு பங்களிப்பு அளிக்குது தேசிய அளவுல, இந்தியாவோட ஜிடிபிக்கு தமிழ்நாடு எவ்வளவு பங்களிப்பு அளிக்குதுன்னா 9.4% அளவு அளிக்குது. நம்ம போன வீடியோல கூட நம்ம பார்த்துருப்போம். இந்த 2024, 25 நிதியாண்டுக்கு உண்டான ஜிடிபி வந்து 11.19 அப்படின்னு பார்த்துருப்போம். அது நம்ம தேசிய அளவில் எவ்வளவு பங்களிப்பு அளிக்குதுன்னா 9.4% அளவு பங்களிப்பு அளிக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து 2024, 25 நிதியாண்டுல நம்மளோட பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கு அப்படின்றத அடுத்து சொல்றாங்க. மாநில உள்நாட்டு உற்பத்தி நடப்பு விலையில எவ்வளவு இருக்குன்னா 31.19 லட்சம் கோடியா இருக்கு. இது வந்து பெயரளவுல எவ்வளவு வளர்ச்சி அப்படின்னா 16%. உண்மையான வளர்ச்சி விகிதம் எவ்வளவுன்னா 11.2%. நம்ம போன வீடியோல எவ்வளவுன்னு பார்த்தோம், 11.19% அப்படின்னு பார்த்தோமா, அது வந்து ரவுண்ட் பண்ணிட்டாங்க, 11.2% அப்படின்னு போட்டாங்க. அது என்ன உண்மையான வளர்ச்சி விகிதம், பெயரளவு வளர்ச்சி விகிதம் அப்படின்னா, உண்மையான வளர்ச்சி விகிதம்ன்றது அதை எந்த இயரை பேஸ் இயரா எடுத்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, 2011, 12 நிதியாண்ட பேஸ் இயரா வச்சுட்டு அப்போ என்ன விலைவாசி இருந்துச்சு அது பேஸ் இயரா வச்சுட்டு அதாவது ஜிடிபி கால்குலேட் பண்ணுவாங்க. அதே பெயரளவு வளர்ச்சி விகிதம்ன்றது இப்போ கரண்ட் இயர்ல பொருளோட விலைவாசி எவ்வளவு இருக்கு அப்படின்றத பேஸ் இயரா வச்சுக்கிட்டு ஜிடிபி கால்குலேட் பண்ணா அது வந்து பெயரளவு வளர்ச்சி விகிதம். உற்பத்தி தொழில்துறையில வந்து எவ்வளவு நம்ம வளர்ச்சி எட்டியிருக்கோம்னா 14.74% அளவு வளர்ச்சி எட்டியிருக்கோம். இது வந்து அகில இந்திய அளவுல வந்து எவ்வளவு இருக்குன்னா 4.5% தான் இருக்கு. அதை விட நம்ம 3 மடங்கு அதிகமா நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2021, 22 முதல் 2024, 25 வரையிலான 4 ஆண்டு காலத்துல வந்து சராசரி இருக்கும் இல்லைங்களா, இந்த 4 ஃபினான்ஷியல் இயருக்கும் சராசரி எவ்வளோனா 9.38
சதவீதம் அப்படின்றது தொழில்துறை வளர்ச்சியில தமிழ்நாடு இந்திய அளவுல முதலிடத்தில் இருக்கு. வேலை வாய்ப்புல இந்திய உற்பத்தி துறையில வந்து தமிழ்நாடு முதன்மை பங்களிப்பு வழங்குது. எப்படின்னா, இந்தியாவுல மொத்த தொழிற்சாலை பணியாளர்கள் வந்து 15% நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க தான். அதனாலதான் நம்ம முன்னணி பங்களிப்பாளரா இருக்கோம். 2024-25 முதன்மை துறை, அதாவது வேளாண் துறை 13.4%, இரண்டாம் துறை தொழில்துறை உற்பத்தி துறை அது வந்து 33.1%, சேவைத்துறை வந்து 53.6% பங்களிப்பை வழங்கியிருக்கு. அதாவது 2024-25 நிதியாண்டுல நம்ம மாநில மொத்த உற்பத்தி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம முதன்மை துறையில 13.4%, இரண்டாம் துறை 33.1% அளவும், சேவைத்துறை வந்து 53.6% அளவும் பங்களிப்பு வழங்கியிருக்கு. இதை வந்து புக்ல எல்லாம் ஒரு பைச்சார்ட் மாதிரி போட்டு இந்தியன் ஜிடிபிக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ் 10th கிளாஸஸ்ல இருக்கும். அந்த மாதிரி கூட நம்ம போட்டு படிச்சுக்கலாம். சேவைத்துறை வந்து 2024-25 நிதியாண்டுல 11.3% அப்படின்ற இரட்டை இலக்க உண்மை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நம்ம தமிழ்நாடு அளவுல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்நிய நேரடி முதலீடு அப்படின்றது வந்து வெகுவா நம்ம மாநிலம் ஈர்த்திருக்கு. முதன்மை மாநிலமா இருக்கு இந்திய அளவுல நம்ம தமிழ்நாடு. அந்நிய நேரடி முதலீடு அப்படின்றது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் நம்ம தமிழ்நாடு முதலீடுகளை ஈர்க்கிறதுல முதன்மை மாநிலமா இருக்கு இந்திய அளவுல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது வந்து 2024-25 நிதியாண்டுல எவ்வளவா இருக்கு, அந்த முதலீடு ஈர்த்தது எவ்வளவா இருக்கு அப்படின்னா 3681 மில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கு. அது மட்டும் இல்லாம தனிநபர் வருமானமும் அதிகரித்துட்டு இருக்கு. நகரமயமாதலும் நம்ம வெகுவா அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்றதையும் இந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மின்னணு சாதனங்கள், ஜவுளி, தோல் பொருள் இதோட ஏற்றுமதியில வந்து தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம் வகித்துட்டு இருக்கு. அதாவது எக்ஸ்போர்ட், நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள், ஒரு சில பொருட்கள்ல நம்ம முதலிடம் இருக்கோம், ஒரு சிலதுல வந்து இரண்டாம் இடம் இருக்கும். ஸோ ஜவுளி, தோல் பொருள், அப்புறம் வந்து மின்னணு சாதனங்கள், இதெல்லாம் நம்ம ஏற்றுமதி செய்யறதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம். பொறியியல் இயந்திரங்கள் ஏற்றுமதி, அதாவது பொறியியல் இயந்திரங்கள் ஏற்றுமதியில இரண்டாவது இடத்துல இருக்கும். இந்தியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு, அதாவது சென்னை தான் சொல்றாங்க இங்க, மோட்டார் வாகன உற்பத்தியில் முக்கிய மையமாக திகழ்கிறது. சென்னைனாலே மோட்டார் வாகனம், டெட்ராய்ட்னு எதுக்கு பேர் வந்துச்சு, அதிகமா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வந்து உற்பத்தி செய்யறதுனாலதான் சென்னைக்கு வந்து டெட்ராய்ட்னே நம்ம சொல்றோம். வணிக பொருள் ஏற்றுமதி அதுல வந்து 2024-25 நிதியாண்டுல ஏறத்தாழ 2 மடங்கு அதிகரித்திருக்கு. அதுக்கு முந்தின பினான்சியல் இருக்கும், இந்த 2024-25 பினான்சியல் இருக்கும், வணிக பொருள் ஏற்றுமதியில வந்து 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அது எவ்வளவா இருக்குன்னா 52.07 பில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு தனிநபர் வருமானம். தனிநபர் வருமானம் 2024-25 நிதியாண்டுல 3.62 லட்சத்தை எட்டியிருக்கு. இது வந்து தேசிய சராசரி 2.05 லட்சம் அப்படின்றத காட்டிலும் 1.77 மடங்கு அதிகம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தனிநபர் வருமானத்துல நம்ம தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்கு, இந்திய அளவுல 3வது இடத்துல இருக்கு. ஸோ மற்ற மாநிலங்கள் வந்து பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் சிட்டியை தான் சார்ந்திருக்கும். இப்போ எடுத்துக்காட்டா நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கர்நாடகானா பெங்களூர், மகாராஷ்டிரானா மும்பை, மேற்கு வங்காளம்னா கொல்கத்தா, இந்த மாதிரி சில ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரத்தை மட்டும்தான் மொத்த பொருளாதாரத்துக்குமே சார்ந்திருக்கும். ஆனா நம்ம தமிழ்நாடு அப்படி கிடையாது. ஸோ நம்ம பொருளாதாரம் வந்து பரவலாக்கப்பட்டிருக்கு, ஒரே நகரத்துல குவிக்கப்படாம பல நகரங்கள்ல பரவலாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க. மற்ற மாநிலங்களில் குறிப்பிட்ட ஒரு பெருநகரத்தில் பொருளாதாரம் குவிந்துள்ளதை போலன்றி தமிழ்நாட்டில் வளர்ச்சியானது பல்வேறு நகரங்களில் சீராக பரவலாக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, சேலம் போன்ற மெயினான சிட்டிஸ்ல வந்து இது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நம்ம வளர்ச்சி மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்லாம நம்ம பொருளாதாரத்துக்கு நம்ம ஒரு சிட்டியை சார்ந்து இல்லை, நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு மாநிலம் முழுவதும் பரவலாக்கியிருக்கோம்.
தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தற்போது 1 அல்லது அதற்கு மேற்பட்ட தொழில் வழித்தடங்கள் வந்து அமைச்சிருக்காங்க, இணைச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே இத்தகைய விரிவான தொழில்துறை ஒருங்கிணைப்பை வந்து கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதாவது தொழில் வழித்தட திட்டம் அப்படின்றது என்னன்னா, ஒரு தொழில் செய்றோம்னா உற்பத்தி செய்வோம். அது வந்து வர்த்தகம் செய்வோம். வர்த்தகம் செய்யணும்னா என்ன பண்ணணும்? போக்குவரத்து இருக்கணும். ஒரு இடத்துல இருந்து இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணும்னா நம்மளுக்கு ரோடு வசதி வேணும். இல்லைன்னா நம்ம ட்ரெயின்ல எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ரயில்வே வசதி வேணும். இல்லைன்னா கடல்ல எடுத்துட்டு போகலாம். இல்லைன்னா வான்வழியா கூட எடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போனாதான் நம்மளால வர்த்தகம் செய்ய முடியும். ஸோ அதை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக வழித்தடங்கள் அமைச்சாதான் நம்மளால வர்த்தகத்தை வந்து எளிமைப்படுத்த முடியும். ஸோ அந்த வழித்தடத்தை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா தொழில் வழித்தடம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா மாவட்டத்திலையும் குறைந்தது 1 அல்லது அதற்கு மேற்பட்ட வழித்தடங்களே இருக்கு. ஸோ நம்ம கிட்ட போதுமான அளவு வர்த்தகத்துக்கு வழித்தடம் இருக்கு. ஈஸியா நம்ம டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா என்னன்னா நம்ம தொழில் வளர்ச்சிக்காக நம்ம நிறைய உள்கட்டமைப்பு வசதி செஞ்சிருக்கோம் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. 2023-24 நிதியாண்டுல 38 மாவட்டத்துல 32 மாவட்டங்கள்ல தனிநபர் வருமானம் வந்து தேசிய சராசரி தனிநபர் வருமானத்தை விட நம்மளது அதிகமாவே இருக்கு அப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வந்து 2030ல $1 trillion அமெரிக்க டாலரை வந்து பொருளாதார வளர்ச்சி எட்டும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. உலக அளவிலான பணவீக்கம் எவ்வளவு இருக்குன்னா 2023ல 6.6%. அதே 2024ல 5.8% படிப்படி குறைஞ்சிருக்கு. இந்திய அளவுல சில்லறை பணவீக்கம் எவ்வளவுன்னா 2023-24 நிதியாண்டுல 5.5%ஆகவும் 2024-25 நிதியாண்டுல 4.6% இருந்துச்சு. இதுவே 2025-26 நிதியாண்டுல டிசம்பர் வரைக்கும், இது வந்து 2025-26 டிசம்பர் வரைக்கும் 1.7% பதிவாயிருக்கு. இதுவே அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டுல வரப்போ நம்ம மே மாசம் அந்த வாக்குல வரப்போ 3.9% இருக்கும். தமிழ்நாட்டுல வந்து 2023-24 நிதியாண்டுல 5.4% சில்லறை பணவீக்கம் இருக்கு. 2024-25ல 4.6% குறைஞ்சிருக்கு. அதே 2025-26 டிசம்பர் வரையும் 2.3% இருக்கு. ஸோ படிப்படியா பணவீக்கம்ன்றது இந்திய அளவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலையும் குறைச்சிட்டு தான் வராங்க. 2024-25ல 18 முதன்மையான மாநிலங்கள்ல சில்லறை பணவீக்கத்துல தமிழ்நாடு 10ஆம் இடத்துல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2023-24 நிதியாண்டுல 5.2% இருந்த தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் அது 2025-26 நிதியாண்டுல 2.5% குறைஞ்சிருக்கு. அதே சமயம் கிராமப்புற பணவீக்கம் 5.8% இருந்து 2.1% குறைஞ்சிருக்கு. உணவு பணவீக்கம்ன்றது 2025-26 நிதியாண்டுல -0.003%ஆகவும் உடைகள் மற்றும் காலணிகள் பணவீக்கத்துல 1.3%ஆகவும் மிதமான அளவில் தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வேளாண் துறை தமிழ்நாட்டை பொறுத்தவரை வேளாண் துறை எப்படி இருக்கு அப்படின்னா 1.9 லட்சம் கோடி பங்களிச்சிருக்கு. தமிழ்நாட்டோட ஜிடிபிக்கு 1.9 லட்சம் கோடி பங்களிச்சிருக்கு. மாநிலத்தின் மொத்த மதிப்பு கூட்டல்ல வந்து 6.6% பங்களிப்போட 5வது பெரிய துறையாக இது இருக்கு. அதாவது ஒரு துறையும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வழங்குற இடத்துல இது வந்து 6.6% பங்களிப்பு அளித்து 5வது இடத்துல இருக்கு. மொத்த சாகுபடி பரப்பு எவ்வளவுன்னா 2016-17ல 43.31% இருந்துச்சு. அதாவது மொத்த தமிழ்நாடு பரப்பு 100%த்துல 43.31% அவ்வளோ சாகுபடி பரப்பா 2016-17 இருந்துச்சு. அதுவே 2023-24ல 47.58%ஆகவும் 2024-25ல 62.25 லட்சம் ஹெக்டேர் ஆகவும் அதிகரிச்சிருக்கு. ஸோ வருஷம் அதோட சாகுபடி பரப்பு அதிகரிச்சுட்டு தான் இருக்கு அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியம். 2024-25 நிதியாண்டுல வேளாண் உற்பத்தியில கேழ்வரகு மற்றும் கரும்பு விளைச்சல்ல நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இந்திய அளவுல. அது எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில 2வது இடத்துல இருக்கு. நிலக்கடலை விளைச்சல்ல 3வது இடத்துல இருக்கு. இது ரொம்ப முக்கியம், இது நல்லா பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த உற்பத்தி வளர்ச்சி அப்படின்றது நம்ம எப்படி எட்டியிருக்கோம் அப்படின்னா, அதிகமா கடன் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமா கடன் குடுத்ததுனால உற்பத்தி வந்து பெருகியிருக்கு அப்படின்றதையும் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கடன் குடுத்ததுல 78% சிறு குறு விவசாயிகளுக்கு தான் குடுத்துருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கால்நடை வளர்ப்புத்துறை அது வந்து 2024, 25ஆம் நிதியாண்டுல எவ்வளவு பங்களிப்பு அளிச்சிருக்கு நம்ம தமிழ்நாடோட ஜிடிபிக்கு அப்படின்னா 1.47 லட்சம் கோடி அளவுக்கு பங்களிப்பு அளிச்சிருக்கு. இது வந்து சதவீதத்துல பாத்தீங்கன்னா 5.1%. முட்டை உற்பத்தி பெருமளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வருடாந்திர சராசரியா வருஷத்துக்கு எவ்வளவு சராசரியா அதிகரிக்குதுன்னா 8.2% அளவு முட்டை உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. அதே 2023, 24ஆம் நிதியாண்டுல 2.2 லட்சம் மில்லியனாக முட்டை உற்பத்தி இருக்கு. அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மீன் பிடித்தல், மீன் வளர்ப்பு இதெல்லாம் நமக்கு வந்து ஜிடிபில எவ்வளவு பங்களிப்பு அளிச்சிருக்குன்னா 0.19% அளவுக்கு பங்களிப்பு வழங்கியிருக்கு. ஏற்றுமதி ஆயத்த நிலை குறியீடு, அதாவது ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டுல நம்ம தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. வந்து எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நம்ம தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து மகாராஷ்டிரா. கடன் வைப்பு விகிதத்துல வந்து எவ்வளவா இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டுல 120.5% இருக்கு. தமிழ்நாட்டு அளவுல 2024, 25ஆம் நிதியாண்டுல ஏற்றுமதி எவ்வளவா இருக்குன்னா 52.07 பில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கு. இது வந்து இந்திய அளவுல 3வது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு ஏற்றுமதியில அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாயிரத்தி 21-22 நிதியாண்டுல 71.5% இருந்த தமிழ்நாட்டின் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் 2023-24ஆம் நிதியாண்டுல 72.1% அதிகரிச்சிருக்கு. தொழிலாளர் பங்கேற்பு விகிதம்ன்றது அதிகரிச்சிருக்கு. இந்திய அளவுல எவ்வளவோ அதிகரிச்சிருக்குன்னா 66.2% இருந்து 71.3% அதிகரிச்சிருக்கு. மாநிலத்தோட வேலையின்மை வீதம் எவ்வளவா இருந்துச்சுன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு 2021-22க்கும் 2023-24க்கும் சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லா. ஸோ அந்த வேலையின்மை மாநிலத்தோட வேலையின்மை வீதம் வந்து 5.1% இருந்து 3.5% நம்ம தமிழ்நாட்டோட வேலையின்மை வீதம் குறைஞ்சிருக்கு. இவ்வீதமானது தேசிய அளவில் எவ்வளவா இருக்கு அப்படின்னா 4% இருந்து 3.2% குறைஞ்சிருக்கு. உயர்கல்வி சேர்க்கை வந்து நம்ம தமிழ்நாடு அளவுல அதிகரிச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வி அப்படின்னு பாக்குறப்போ 2024-25ஆம் நிதியாண்டுல 463 பொறியியல் மற்றும் கட்டடக்கலை கல்லூரிகள், 492 பல்தொழில்நுட்ப கல்லூரிகள் அப்படின்ற எண்ணிக்கையில நம்ம தமிழ்நாடு நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான தொழில்நுட்ப கல்லூரி நிறுவனங்களே கொண்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. NIRF தரவரிசை 2025 படி இந்தியாவில் வந்து சிறந்த 100 கல்வி நிறுவனங்கள்ல 17 நிறுவனங்கள் இடம் பிடிச்சு நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. மற்ற மாநிலங்களோட அதிக எண்ணிக்கையில நம்ம கல்வி நிறுவனங்கள் அந்த 100 எண்ணிக்கைக்குள்ள வச்சிருக்கிறதுனால நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. உயர்கல்வி சேர்க்கை வீதம்ன்றது தேசிய சராசரி 28.4%. இது வந்து 47% நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. இந்திய அளவுல நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல. உயர்கல்வியில பெண்கள் சேர்க்கை விகிதம் எவ்வளவா இருக்கு தேசிய சராசரி அப்படின்னா 28.5% இருக்கு. இது நம்ம தமிழ்நாடு அளவுல 47.3% இருக்கு. பெண்கள் வந்து உயர்கல்வியில சேர்றதுல தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்கு. ஸோ சுகாதாரத்துல வந்து தமிழ்நாடு எப்படி இருக்குன்னா 2023 சிசு இறப்பு, அதாவது IMR அப்படின்னு சொல்லுவாங்க, சிசு இறப்பு விகிதம். இது வந்து 1000 குழந்தைகளுக்கு தான் கணக்கிடுவாங்க. 1000 குழந்தைக்கு எத்தனை குழந்தை இறக்குது அப்படின்னு கணக்கிடுவாங்க. 2023 வந்து எவ்வளவு இருக்குன்னா 12ஆ பதிவாயிருக்கு. 2022-23ஆம் நிதியாண்டுல மிக குறைந்த அளவான 1.43% பன்முக வறுமை குறியீடு, அதாவது மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பல பரிணாம வறுமை குறியீடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல 2022-23ஆம் நிதியாண்டுல எவ்வளவா இருக்குன்னா 1.43% அப்படின்ற மிக குறைந்த அளவு தான் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அப்படின்றது இதை சொல்லியிருக்காங்க. ஆயுள் காலம்ன்றது எவ்வளவு இருக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னா 73.4 ஆண்டுகள் அளவுல நம்ம தமிழ்நாடு இந்திய அளவுல 3வது இடத்துல இருக்கு.
ஸோ அவ்வளோதான். நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கை 2025-26 நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கை 2025-26 உண்டான மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இந்த பிடிஎஃப் இருந்திருக்கும். அதுலேயுமே நான் ரொம்ப ஷார்ட் பண்ணி தான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தாலும் போதும். இல்லை நான் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு தேடுறதுனாலும் ஓகே தான். மோஸ்ட்லி நான் மெயினான பாயிண்ட்ஸ் தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதுவே எனஃப் தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஜிடிபி பார்த்தோம். உலக அளவில், தமிழ்நாட்டு அளவில், இந்திய அளவில் ஜிடிபி கம்பேரிஷனில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பணவீக்கம் பார்த்தோம். செக்டாரல் வைஸ், அதாவது துறை சார்ந்து எவ்வளோ பங்களிப்பு தமிழ்நாட்டோட ஜிடிபிக்கு எவ்வளோ நம்ம துறை சார்ந்து பங்களிப்பு அளிச்சிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சுகாதாரத்துறை, அப்புறம் அடுத்தடுத்து துறை சார்ந்து என்னென்ன அப்படின்றதையும் பார்த்தோம். அதோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் கல்வித்துறையில் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட்டு அதோட முன்னேற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சுகாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சில பயிர்கள் உற்பத்தியில் வந்து தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ அடுத்து என்ன வீடியோ போடுறோன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அதையும் நான் போட பார்க்குறேன். இது நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபுல்லாக கண்டென்ட் தான், ஃபுல்லாக நம்பர்ஸாக தான் இருந்திருக்கும். நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறது சும்மா கண்ணில் பார்த்தா மறந்துடும். நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.